ஒரு குறிப்பிட்ட மாணவனுடைய அ, செயல்பாடு, செயல்திறன் எப்படி இருக்குன்னு நம்ம கேட்கும்போது, ஆட்டோமேட்டிக்காக வந்து சரியாக படிக்கிறான், நல்லா படிக்கலை அப்படின்ற ஒரு வாசகம் வெளிப்படுவது. இது அசஸ்மெண்ட்டா, இல்லை வந்து எவாலுவேஷனா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு எழ வாய்ப்புண்டு. எவாலுவேஷன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, இது வந்து ஒரு விதமான எவாலுவேஷன் தான். ஒரு ஜட்ஜ் பண்ணுறோம். அந்த குழந்தை வந்து என்னுடைய செயல்திறனை நாம் ஜட்ஜ் பண்ணுறோம். அதே சமயம் வந்து அந்த எவாலுவேஷன் ஆனது அசஸ்மெண்ட் இல்லாமல் அது நடந்திருக்க வாய்ப்பில்லை. ஒரு முடிவை நாம் எடுக்கிறோம், ஒரு முடிவை அறிவிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அதுக்கு முன்பாக அந்த குழந்தையினுடைய செயல்திறனை நாம் குறிப்பிட்ட ஒரு அளவுகோல் கொண்டு நாம் வந்து மதிப்பீடு செய்திருக்கணும். மதிப்பீடு என்பது அளந்தறிந்திருக்கணும். அதனால தான் அளவிடல் என்பது அந்த கம்ப்ளீட்டாக வந்து அந்த குழந்தையினுடைய ப்ராக்ரஸ் சார்ந்ததாக இருக்குது, செயல்முறை சார்ந்ததாக இருக்குது. அந்த குழந்தையை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஒரு செயல்பாட்டினூடாகவோ அப்படின்னா ஒரு செயலை செய்ய வைப்பதன் மூலமாகவோ அந்த குழந்தையினுடைய திறனை, ஆற்றலை முழுவதுமாக அளந்து அளவெடுத்து பிறகு தான் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த குழந்தையினுடைய திறனை பற்றியான ஒரு பொதுவான ஒரு வாக்கியமாக நாம் அதை கட்டமைக்கிறோம். அப்போது ஒரு மதிப்பீடு என்பது அளவீடு இன்றி நடக்காதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இது ரெண்டும் ஒரே சொல்லா, வெவ்வேறு சொற்களா அப்படின்ற விவாதங்களும் உண்டு. பொதுவாக இந்த வார்த்தைகள் வந்து அமெரிக்கா போன்ற நாடுகளில், இங்கிலாந்து போன்ற நாடுகளில் இந்த ரெண்டு சொற்களையும் வெவ்வேறாக தான் பார்க்குறாங்க. நாமளும் வெவ்வேறாக தான் பயன்படுத்துகிறோம். இதில் இப்போ ரொம்ப முக்கியமானது என்னென்னு கேட்டால், இந்த அளவீடு என்பது மாணவனுடைய செயல்திறனை அளவீடு சார்ந்து பார்க்கப்படுது. அதே வந்து எவாலுவேஷன் சொல்லும்போது அது ஆசிரியனுடைய கற்றல் கற்பித்தல் எவ்வாறு சென்று சேர்ந்திருக்கிறது என்பதை மதிப்பிடுவதாக கொண்டு போகக்கூடிய நாடுகளாக நம்ம இங்கிலாந்தையும் பார்க்கலாம், அமெரிக்காவும் பார்க்கலாம். ஆனால் நாம் பார்க்கும்போது அசஸ்மெண்ட் ப்ளஸ் வேல்யூபிள் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னால் அது வந்து எவாலுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொருள்பட எடுத்துக்கலாம். இதை தான் நாம் வந்து பின்பற்றிக்கிட்டு இருக்கோம். இந்த கான்டெக்ஸ்டில் தான் நம்ம இந்த ரெண்டு சொல்லாடல்களை நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ரொம்ப முக்கியமானது இந்த ரெண்டு சொல்லாடலும் எவ்வாறு நம்ம கொண்டு செல்கிறோம். அசஸ்மெண்ட்டு தான் ரொம்ப பேஸ் ஒர்க் இல்லையா? அந்த ஒர்க்கை வந்து நம்ம எப்படி சிறப்பாக செய்கிறோம். ஏதாவது ரூப்ரிக்ஸோ எதுவும் இல்லாமல் ஒரு குழந்தைகளை நாம் அளவிடுது என்பது ஒரு தவறான ஒரு எவாலுவேஷனில் போய் முடிஞ்சிடும். அப்போ வந்து நமக்கு ஒரு டூல் ஒன்று தேவைப்படுது. அந்த டூல் இல்லாமல் அசஸ்மெண்ட் நடக்காது.